சென்னையை அடுத்த தாம்பரம் சிட்லப்பாக்கம் பிரதான சாலையில் தண்ணீரில் வாகனங்கள் பழுதாகி தள்ளிச் செல்லப்படும் நிலையில் பாதசாரிகள் சிலர் சுற்றுச்சுவர் மீது ஏறி ஆபத்தான முறையில் நடந்து செல்கின்றனர். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? வணக்கம். இந்த புயலின் காரணமாக தொடர்ந்து புறநகர் பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. பல்வேறு முக்கிய சாலைகளில் மழை நீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கிறது. அந்த வகையில் புறம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை பகுதிகளிலும் முழுமையான நீர் நிரம்பியுள்ளது. சிட்லப்பாக்கம் பிரதான சாலை முழுவதும் இந்த வெள்ள நீரானது சுமார் 3-4 அடிக்கு மேல் நிற்கிறது. இந்த பகுதிகளில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் பழுதாகி வருவதால் அதையும் சரி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். போதுமான கடைகளும் இங்கு திறந்த நிலையில் இல்லை. ஏனென்றால் சாலையில் அதிகப்படியான தண்ணீர் இருப்பதால் கடைகள் இங்கு மூடப்பட்டு காணப்படுகிறது. குறிப்பாக இந்த சாலையில் செல்லும் அனைத்து வாகனங்களும் இந்த மழை நீரில் மூழ்கி செல்ல வேண்டிய நிலையை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சாலையை கடப்பதற்கு சாலை வழியாக நடக்க வேண்டுமென்றால் இடுப்பு அளவிற்கு தண்ணீர் வந்து விடுகிறது என்பதற்காக சாலையின் ஓரமாக உள்ள காம்பவுண்ட் சுவற்றின் மீது ஏறி பெண்களும் அது காம்பவுண்ட் சுவற்றின் மேலே ஏறி இந்த ஆபத்தான முறையில் சாலையை கடந்து வருகின்றனர். இந்த சாலையில் இடுப்பு அளவிற்கு மேலாக அதிகப்படியாக தண்ணீரானது காணப்படுகிறது. இது குறிப்பாக இந்த சாலையானது இந்த சேலையூர் பகுதிகளுக்கு செல்லும், சிட்லப்பாக்கம் பகுதிகளுக்கும் செல்லும் மிக முக்கியமான சாலையாகும்.